வணக்கம். நலவென்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம். புகழேந்தி புலவர். இப்போ தமயந்திக்கும் நலனுக்கும் திருமணம் நடந்துருச்சுது. எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. மண்டபத்தை விட்டு வெளியேறி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ களி இப்போ தான் வர்றாங்க திருமணம் பண்ணுறதுக்காக. தமயந்தியை திருமணம் பண்ணக்கூடிய அந்த விருப்பத்தோடு இப்போ தான் களி வர்றான். அப்போ அந்த தேவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமயந்திக்கு திருமணமான நிகழ்ச்சியை இப்போ களிக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. மன்னவரில் வைவேல் நலனே மதிவதன கன்னி மணமாலை கை கொண்டான். உன்னுடைய உள்ள கருத்தை ஒழித்து ஏகுதி என்றான் வெள்ளை தனியானை வேந்து. அப்போ களி சொல்கிறான், தமயந்தியை நானும் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்புகிறேன், அதனால் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டதையுமே வெள்ளைத்தனையானை வேந்து, வெள்ளை நிறமுடைய யானைக்கு சொந்தக்காரன் யார் அப்படின்னா இந்திரன். அப்போ அந்த இந்திரன் சொல்கிறான், அட களியே, நீ இப்போ போய் என்ன புண்ணியம், என்ன பிரயோஜனம்? அவ நலனை திருமணம் பண்ணி கொண்டாள். நலனை தனது மனதால் ஏற்றுக்கிட்டு அவ மாலையும் சூட்டி விட்டாள். நலனே மணவாளன். ஆனால் இனி நீ போகாத, உனது விருப்பத்தை கைவிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உனது உள்ளக்கருத்தை ஒழித்து ஏகுதி என்றான். உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விருப்பத்தை அழிச்சிட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்திரன் களியை பார்த்து சொல்கிறான். அதுக்கு களி என்ன சொல்கிறான் அப்படின்னா, விண் அரசர் நிற்க வெறி தேன் மணமாலை மண் அரசர்க்கு ஈந்த மடமாதின் எண்ணம் கெடுக்கின்றேன், மற்ற அவள் தன் கேள்வனுக்கும் கீழ்மை கொடுக்கின்றேன் என என்றான் கொதித்து. அப்போ அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வருது. தான் பக்கம் என்ன தவறு இருக்குது, சரி இன்னொன்று சுயமரம் பொதுவானது, அந்த பெண்ணுக்கு யாரை விருப்பமோ அவளை தான் மணவாளனாக தேர்ந்தெடுத்துக்கலாம். இது கூட அந்த களிக்கு தெரியல. நலனை திருமணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொன்ன வேகத்துக்கு அவனுக்கு கோபம் வருதாமா. நான் எண்ணம் கெடுக்கின்றேன், மடமாதின் எண்ணம் கெடுக்கின்றேன். எப்படிப்பட்ட மனமாது? மணமாலை மண் அரசருக்கு இந்த தேவர்களை விட்டு விட்டு, சரியா, மனிதர்களை விட தேவர்கள் ஒரு படி உயர்ந்தவர்கள். அப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த தேவர்களை விட்டுவிட்டு மண்ணில் வாழக்கூடிய அந்த மனிதனுக்கு மாலை சூட்டிட்டா இல்லையா, அவளோட எண்ணத்தை நான் கெடுப்பேன். அவளுக்கு மட்டும் கிடையாது, அவளை திருமணம் புரிந்து கொண்ட அல்லது அவள் மாலை சூட்டிய அவளது கேள்வனாகிய நலனுக்கும் தீமை கொடுப்பேன், கீழ்மை கொடுக்கின்றேன். சொல்லலாமா? சனி அப்படிலாம் சொல்லணும்லாம் அவளுக்கு சொல்லக்கூடாதுலாம் தெரியல. ஏன்னா களி, அதுக்கு அவ்வளோதான் அறிவு. அப்போ சொல்லுது, அவளுக்கும் தீங்கு செய்வேன், எண்ணம் கெடுப்பேன், அவள் திருமணம் பண்ணிய அவள் மாலை சூட்டிய அவளது கணவனாகிய நலனுக்கும் தீமைகள் கொடுப்பேன், கீழ்மை கொடுக்கின்றேன் அப்படின்னு கொதிச்சு போய் அந்த களி சொல்லுது. அது மட்டும் இல்லை, செருக்கதிர்வேல் கண்ணியுடன் தேர்வேந்தன் கூட இருக்கத் தரியேன், இவரை பிரிக்க உடனாக என்றான் உடன் பிறந்த விடனாகம் அண்ணான் வெகுண்டு. விஷத்தை கொண்ட நாகம் போல பேசுகிறானாமா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பிரிச்சிருவேன், ஒன்றாக இருக்க விட மாட்டேன், இவரை பிரிக்க உடனாக. இந்த தேர்வேந்தன் கூட நலன் கூட தமயந்தி இருக்கிறத நான் விரும்பலை, அதனால் இவர்கள் இருவரையும் நான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல களி சொல்கிறான். திருமணம் முடிச்சாச்சு, நலனை தான் அவன் விரும்புகிறா. ஒரு பெண் ஒருத்தனை விரும்புகிறா அப்படின்னா அவளை அதோட மறந்துடணும் அப்படின்ற அந்த அடிப்படை அறிவு கூட களிக்கு இல்லை. இன்னொன்று, கோபத்தில் என்ன சொல்கிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. அந்த தமயந்தி தேவர்களை விட்டு விட்டு ஒரு மானுடனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற அந்த கோபத்தில், இன்னொன்று தனக்கு மறைமுகமாக ஆள் மனதில் தனக்கு அந்த மாலை கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் களியோட வார்த்தைகளை வெளிப்படுது. அதனால தான் அவளோட எண்ணத்தையும் கெடுப்பேன், அவனது கேள்வனுக்கும் கீழ்மை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு களி சொல்லுது. வாய்மையும் செங்கோல் வளனும் மனத்தின் கண் தூய்மையும் மற்ற அவன் தோல்வழியும் பூமான் நெடுங்கற்பும் மற்ற அவருக்கு நின்று உரைத்து போனான் அக்கொற்ற வச்சிரத்தான் ஆங்கு. இப்படி சொன்னதையுமே இந்திரன் சொல்கிறான், பண்ணக்கூடாது, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ பேசுகிற? நீயே நலமகராஜன் வாய்மை நிறைந்தவன், உண்மை பேசுபவன், அது மட்டும் இல்லை, செங்கோல் முறைப்படி ஆட்சி பண்ணக்கூடியவன், மனதில் தூய்மையை கொண்டிருப்பான், எப்பயுமே நல்ல மனது, தூய்மையான மனது. அவன் தோல் வலிமை மிக்கவன், இந்த பூமியை நல்ல விதமாக ஆட்சி புரிபவன்.
அப்படிப்பட்டவனுக்கு நீ எந்த தீங்கும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா இந்திரன் சொல்லிட்டு தேவர்கள் எல்லாருமே அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க.